மாம்பழத்த விரும்பாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ, அதனுடைய சீசன் முடிஞ்சு போனாலும் கூட மக்கள் அத வாங்க போவாங்க. அதனால பழுக்காத மாம்பழங்கள கூட கெமிக்கல்ஸ் போட்டு பழுக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமீபத்துல கூட காஞ்சிபுரம் மாவட்ட உணவதிகாரிகள் தாம்பரத்துல இருக்க 2 குடோன்ஸ்ல கார்பைடுகள் மூலமா பழுக்க வச்ச மாம்பழங்கள கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாம பொதுமக்கள் மாம்பழம் வாங்கிட்டு போறாங்க. கெமிக்கல் மூலமா பழுக்க வச்ச மாம்பழங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம். ஒரு டப் தண்ணியில நீங்க வாங்கிட்டு வந்த மாம்பழத்த போடும்போது, அந்த மாம்பழம் மிதந்துச்சு அப்படின்னா, அதுல கால்சியம் கார்பைடு இருக்குன்னு அர்த்தம். தானா பழுத்த மாம்பழமா இருந்தா அது கீழே போகும். சில இடங்கள்ல அசிட்டிலைன் அப்படின்ற வாயு வச்சும் பழுக்க வைக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, வாங்கிட்டு வந்த மாம்பழத்துல நம்ம நெருப்பு கொண்டு காமிக்கும்போது, அதுல சில பொறி மாதிரி வெடிக்கும். இது மூலமா அதுல அசிட்டிலின் வாயு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். சில சமயங்கள்ல பப்பாளி, வாழைப்பழத்துல கூட பாதி பச்சை, பாதி மஞ்சளா இருக்கும். இல்ல இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா, வாங்கிட்டு வந்த பழத்த நல்லா தண்ணீல கழுவிட்டு சாப்பிடுங்க. இல்ல தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சாஃப்ட்டா, சுவையே இல்லாம இருந்தா சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இந்த கெமிக்கல்ஸ் மூலமா பழுக்க வைக்கிறது மூலமா கேன்சர், வயிற்றுக்கோளாறுகள், நரம்பு மண்டலம் கூட பாதிக்கப்படும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால நம்ம வாங்குற பழங்கள்ல கெமிக்கல்ஸ் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறது அவசியம்.